வணக்கம். நான் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். இன்று சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இது எப்பவும் பேசப்படக்கூடிய ஒரு சிறு சிறு எம்எஸ்எம்இ என்று சொல்லுவோம். இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் நாட்டினுடைய வருவாய் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய வருவாய் பெருக்கத்திற்கு ஒரு 45% மேல் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மிடில் லெவல் எம்ப்ளாயீஸையும் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து பார்த்து அதுக்கு பாலிசி லெவலில் செய்யணும். எவ்ரி இயர் கவர்மெண்ட்டு நிறையா அவுட்லே அதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஸோ நானே என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாமே கொடுக்கும்போது நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்கோம். அந்த சிக்கல்கள்லாம் நாங்கள் அடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அதிலெல்லாம் அவங்க ஓகே இந்த ஸ்கீமில் இந்த சிக்கல்கள் இருந்தால் இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற லெவலில் பார்த்துருக்காங்க. இந்த தரம் கவர்மெண்ட்டில் எம்எஸ்எம்இக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ங்கிறது ரொம்ப தொன்று எல்லா வருஷங்களாகவுமே இருக்குது. ஆனால் சில சேஞ்சஸ் இந்த கிரெடிட் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு தொழில் நிறுவனம் அவங்க வந்து கொலாட்ரல் வைக்காதையோ அவங்க லோன் எடுத்துட்டாங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. சப்போஸ் அவங்க கட்டாத இருந்தால் லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டியூவெல்லாம் ஓவர் டியூலாம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து SMA 60, 90 அந்த ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டா அடுத்த லோன் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ இப்போ இந்த கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் SMA 30 ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பண சிக்கல் சூழ்நிலையில் அதை கட்ட முடியாது இருந்தாலும் அவங்க எக்யூப்மெண்ட் இருக்குது, எம்ப்ளாயி இருக்காங்க, ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, ஓடி போக போவதில்லை. அதனால் அந்த மாதிரிப்பட்ட SMA 60, 30, 90 இந்த மாதிரி கேட்டகரிஸ் போன தொழில் நிறுவனங்களுக்கு கூட ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் த கிரெடிட் மாடல், அவங்க கிரெடிட்டாக இவங்களுக்கு கிடையாது கிரெடிட்னு ரிஜெக்ட் பண்ணாத அவங்களுக்கு எப்படி கிரெடிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக ஜென்யூன் கேசஸ்க்கு இது வந்து உபயோகப்படும். அடுத்தது ஒரு இந்த முத்ரா லோன்ஸில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து அது சிஷு, கிஷோர், தருண், அந்த தருண்ன்ற கேட்டகரியில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இப்போ அந்த தருண் கேட்டகரியில் 20 லட்சம் ரூபாய் அது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது வரைக்கும் 10 லட்சம் எடுத்தவங்க என்ஹான்ஸ் பண்ணி அதை 20 லட்சம் வாங்கலாம். முதல் முறையாக அப்ளை பண்ணுறவங்க 20 லட்சம் ரூபாய் முழுமையாக பெறலாம். இதை தவிர வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் பீரியட் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து பணம் கட்டுறதுக்கு ஒரு நடைமுறைகளை கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ ஆகும். பேங்க்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு பேங்க்கில் சரியாக சொல்லாட்டா கூட அடுத்த பேங்க்கில் அதை பற்றி கேட்கலாம். இல்லாட்டாலும் நான் எப்போவும் சொல்லக்கூடியது ஒன்று தான், நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் இப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் எடுத்தீங்கன்னா இதை மாதிரி கவர்மெண்ட் போர்ட்டல் சொல்கிறதுன்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக எங்கே செய்யலையோ அதை நீங்கள் இன்றைக்கி இமெயில் பண்ணினா கண்டிப்பாக நான் இன்றைக்கி கூட ஒரு சான்று காமிக்கிறேன். என்னுடைய மிக தெரிந்த நண்பர் ஒருவர் பிரதான் மந்திரிக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸில் உள்ள பிரச்சனையை பற்றி அவர் எடுத்து அவர் அக்னாலஜ்மெண்ட் கூட அதை போஸ்ட் பண்ணியிருக்கார். அதிலே ரிப்ளையும் வந்திருக்கு, இப்படி இருக்கிறது இந்த ஸ்கீம் ஓடுதுன்னு. அந்த அளவுக்கு எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு கண்டிப்பான ஒரு ரிப்ளை கிடைக்கும். இது இந்த பிரச்சனை இது வந்து பார்க்கப்படும், இதுவாகும், இல்லை நீங்கள் இது வந்து உங்களோட கேஸு இது மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு அவங்க லிங்க்கையும் கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி ரிப்ளை வந்துட்டு நம்ம சந்தோஷப்படாத இது எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு லிங்க்கும் கொடுத்துட்றாங்க ஆன்லைனில். ஸோ அந்த அளவுக்கு பீப்புள் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் இல்லாத இருந்தால் நம்ம எப்படி ஒரு வீட்டிலே நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். அப்போ நாட்டில் பிரச்சனைகள் இருப்பது என்பது சர்வ சகஜம். ஸோ இதை தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ் பீரியடை தாண்டி பண்ணுறோம். இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸில் ஃபுட் ப்ராசஸிங், கோல்ட் ஸ்டோரேஜ், அதுக்கு பிறகு குவாலிட்டி சேஃப்டி டெஸ்டிங்லாம் பண்ணுற இதுவும் பண்ணியிருக்காங்க. இப்போ முக்கியமாக எம்எஸ்எம்இயில் பிரச்சனை என்னென்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிடுவாங்க, பில்லிங் பண்ணிவிடுவாங்க, ஆனால் அது கலெக்ஷன் பண்ணுறது கஷ்டம். அதனால் அவங்க வந்து ட்ரெட்ஸ்னு ஒரு கவர்மெண்ட் பிளாட்ஃபார்முக்குள்ளே அவங்க எப்படி மேண்டேட்ரியாக போகலாங்கிறது அதோடைய நடைமுறையையும் தளர்த்தி கொடுத்துருக்காங்க. ரெண்டல் ஹவுசிங் ஃபார் த எம்ப்ளாயிலாம் வெளியிலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு டார்மெட்ரி டைப்பில் அவங்களுக்கு இருக்க தங்க இடமும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அமைப்பெல்லாமும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 63 மினரல்ஸ் முக்கியமாக தேவைப்படக்கூடிய லித்தியம், இன்னும் சில இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் உள்ள மினரல்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து நிறையா வெய்வல் ஆஃப் சம் டியூட்டிஸ் அண்ட் அதர் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ரீசைக்ளிங் பண்ணலாம், அதை எப்படி ஓவர்சீஸ் அக்விசிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர ட்ரைபல் பீப்புளுக்கெல்லாமும் நிறையா ஒரு 63,000 வில்லேஜஸில் ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள்ஸையும் எப்படி நம்ம இந்த சோஷியல் டெவலப்மெண்ட்குள்ளே கொண்டு வரலாங்கிற நடைமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நடைமுறை சிக்கல்களை இந்த பட்ஜெட்டில் தீர்வு காண்டிருக்காங்க. இதுலேயும் ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம். இதையும் நீங்கள் வந்து உங்களுடைய அசோசியேஷன்
அந்தந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் கொண்டு வாங்க, இல்லை சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு கொண்டு வாங்க. நாங்கள் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எங்களோட இதில் நீங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரி டீட்டெயில்ஸை கொடுத்தா நாங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் வி வில் டேக் அப் த இஷ்யூ அண்ட் பிரிங் சார்ட் அவுட் யுவர் திங்ஸ். நன்றி. இந்த எபிசோடை தாண்டி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட இந்த பட்ஜெட்டுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.